வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். வெயில் காலம் வந்ததுன்னா வரிசையாக பூக்களினுடைய சீசன் ஆரம்பிச்சிருங்க. இப்போ வந்து மல்லிகைப்பூ எல்லா வெரைட்டியும் பூத்து கொஞ்சம் ஓயிற கண்டிஷன் வந்துருச்சு. மறுபடியும் தலையும் ஓஞ்சிராது, தலையும். அடுத்த பூ என்னென்னு பார்த்தீங்கன்னா முல்லை வெரைட்டிஸு. இது வந்து முத்து முல்லை. இந்த வெரைட்டிஸ் வந்து இப்போ ஃபுல்லாக பூக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த பாருங்கள், நான் இப்போ பூ பறிக்கிறேன் பாருங்கள். இந்த செடி முழுக்க சின்ன செடி தான், செடி முழுக்க பூவாக இருக்கும். இது எல்லாமே நம்ம வெய்ய காலத்தில் வைக்கிறதுக்கான பூ வெரைட்டிஸ். வெய்ய காலத்தில் கொஞ்சம் செடி வைக்கிறதுக்கு பயந்துக்குவோம். அது ரோஜாக்களுக்கு, அப்புறம் ஒரு சில சாஃப்ட் வெரைட்டிஸ்க்கு மட்டும்தான். ஆனால் இந்த மாதிரி மல்லி முல்லை இந்த மாதிரி நாட்டு வெரைட்டிஸ் எல்லாமே நமக்கு வெய்ய காலத்தில் தான் நல்ல பிக்கப் ஆகி வளரும். அதனால் இப்போ அருமையாக வைக்கலாம். இப்போ முத்துமுல்லை செடிகள் நம்மகிட்ட வந்திருக்கு. தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. செடி முழுக்க பூவாக இருக்குது. ஆனால் எனக்கு என்னமோ இது கேமராவில் தெரியுதா என்னன்னு தெரியல. ஏன்னா கீழே தரையில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கரெக்டாக வியூ தெரியுதா என்னன்னு தெரியல. இப்போ நல்லா பூத்துட்ருக்கு. இது வந்து நம்ம சரள மண், நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அதில் தான் வச்சுருக்கேன். ஆனால் அருமையாக பூக்குது. இப்போ வந்து ஒரு 1.5 வருஷம் ஆகுது இந்த செடி வச்சு. அடுத்த சீசனுக்கு எனக்கு கொஞ்சம் பேக்கில் வச்சு வளர்த்துருவேன். வளர்த்துட்டு அதுக்கப்புறமா தரையில் இறக்கி விடுவேன். அப்படி இறக்கி விட்டோம்னா உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் கிடைக்கும். ரொம்ப சின்ன செடியாக தரையில் வைக்க மாட்டேன். இந்த நர்சரி பேக்லேயே வச்சு வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இறக்கி விட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் நமக்கு. தொட்டியில் வச்சு வளர்க்குறவங்களுக்கு இந்த முல்லை வெரைட்டி ரொம்ப அருமையான வெரைட்டிங்க. சூப்பராக வளரும். எவ்வளோ பூ, நல்லா நிறைய பூ எடுக்கும். இதை முழுசாக நான் பறித்து கட்டி உங்களுக்கு காட்டுறக்கு ஒரு 2 மணி நேரம் ஆயிரும். அது தனி வீடியோவாக போடுறேன். நான் எல்லா வெரைட்டி பூவையும் ஒன்றா பறிச்சிருவேன். நான் எப்படியும் ஒரு நாளைக்கு டைம் இருந்தால் 2-3 முழம் கட்டிடலாம். ஆனால் நமக்கு நேரம் இருக்கிறது தான் கஷ்டம். அதனால் தேவைப்படும் போது பறிச்சிருவேன். இல்லைன்னா வேறு யாரையாவது பறிச்சுக்க சொல்லிடுவேன். இந்த முல்லை வீட்டில் வைங்க. ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். பராமரிக்க ரொம்ப ஈஸி. பூச்சி தாக்குதல் இது வரைக்கும் வந்ததே இல்லைங்க. ரொம்ப அருமையான வெரைட்டி. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.